ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதாவது நம்ம இப்போ சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கி, அதாவது வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு, அதாவது வெளியில் உள்ளவங்களுக்கு நம்ம துணியை ப்ளவுஸ் எப்படி தைச்சி கொடுக்கலாம், அதாவது உற்சாகமாகவும் நல்ல எனர்ஜியாகவும் இருந்து நம்ம எப்படி ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கலாங்கிறது தான். அதுக்கு எனர்ஜியாக ஒரு 3 டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் இப்போ கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து எப்போதுமே ப்ளவுஸு இப்போ தைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸு 7 ப்ளவுஸு 8 ப்ளவுஸ் அந்த மாதிரி தைக்க போகிறோம் அப்படின்னம்னாக்கி நம்ம நைட்டே நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எத்தனை ப்ளவுஸ் நம்ம நாளைக்கு ஸ்டிச் பண்ணணுமோ அதுக்கு வந்து நம்ம வந்து நேற்று இப்போ இன்றைக்கி தைக்கணும் அப்படின்னு சொன்னால் நேற்று நைட்டே கட் பண்ணி வச்சுருக்கணும். நாளைக்கு தைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நைட்டே அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடணும். நம்ம கட் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கிடுங்க, நம்மளுக்கு எப்போ நேரம் கிடைக்கும் அப்போ வந்து நம்ம உட்காந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்னெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திருவேன். அதான் சீசன் டைமில் சொல்கிறேன். காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு 8 மணிக்கெல்லாம் எனக்கு வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து 8 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் எப்படியும் சாதா ப்ளவுஸாக இருந்தால் 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடுவேன். சாதா ப்ளவுஸாக இருந்தாக்கி அதாவது லைனிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா 4 ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 2 ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணிடுவேன் நான் வந்து. அப்போது நம்மளுக்கு அதில் எத்தனை ப்ளவுஸ் சாதாங்கமுறை 4, அதுக்கப்புறம் லைனிங்காக இருந்தாக்கி 2 6, அதுக்கப்புறம் 2 டிசைன் ப்ளவுஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 4 பூரா. நமக்கு இதில் வந்து இடப்பட்ட நேரத்தில் நமக்கு வந்து நேரமும், அதாவது காலையில் நேரத்தில் நம்ம வந்து சுறுசுறுப்பாக அந்த மாதிரி எனர்ஜியாக உட்காந்து நம்ம வந்து தச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், அவ்வளோ நம்மளுக்கு வந்து நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். காலையிலே ஸ்டிச் பண்ணது வந்து யாருக்கெல்லாம் காலையில் துணி உட்காந்து தைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த வேலையை வந்து நாங்கள் வந்து ஆர்வத்தோடு பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலே நான் வந்து 4 மணிக்கு எந்திரிச்சதுமே ஒரு கிளாஸ் வந்து சூடான தண்ணி, நல்லா வெதுப்பாக நல்லா சூடான தண்ணியில் கொஞ்சோண்டு தேன் கலந்து குடிச்சிருவேன். குடிச்சிட்டோன்னு பார்த்திங்களேன், நமக்கு வந்து அந்த நாள் பூரா நல்ல எனர்ஜியாகவே இருந்த மாதிரி இருக்கும். அதான் டீ காஃபியை தவிர்த்துட்டு இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். நான் எப்போதும் ஃபாலோ பண்ணுறது இப்படி தான். காலையில் எந்திரிச்சதுமே ஒரு கிளாஸில் வெதுப்பான வெந்நில 2 டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து, பிடிக்காதவங்க லெமன் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு சீசன் டைம் வருது, தீபாவளி, பொங்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நவராத்திரி, இந்த மாதிரி சீசன் டைம்லாம் அதிகமாக வரும்போது கல்யாணம் அது மாதம்லாம் இருக்கும்ல சீசன் வந்து, அப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து நம்ம வந்து வெளியில் ஜாஸ்தி போகிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிடணும். அதாவது நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோன்னா, நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட துணி வாங்கி வச்சுருக்கோன்னா அவங்களுக்கு கேட்க நேரத்தில் நம்மளால் அந்த துணியை கொடுத்துக்கிட முடியாது. அதனால் நம்ம வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணால் தான் நம்மளால் அந்த துணியை அவங்க கேட்குற டயத்துக்கு நம்மளால் கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது நம்ம வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏதோ ஒரு அர்ஜெண்ட்டாக இருந்தாக்கி, ஒரு கல்யாண வீடாக இருந்தாக்கி நம்மளால் தவிர்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ நாளைக்கு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம். அதனால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா தீபாவளி டைம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படியும் 30,000 20,000 குறைஞ்சபட்சம் நம்ம வந்து சம்பாதிச்சிருவோம் இந்த தையல் தொழிலை பார்த்திங்கனாக்கி. இப்போ நம்ம வந்து அந்த தொழிலில் வந்து நம்ம வந்து வெளியில் போகணும், இந்த வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அந்த வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, நம்ம போயே ஆகணும், இப்போ அவங்ககிட்ட பேசணும் இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண நமக்கு வந்து டைம் போய்கிட்டே தான் இருக்கும். நம்மளால் இந்த கஸ்டமர் கேட்குற டயத்துக்கு நம்மளால் கொடுத்துக்கிட முடியாது. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கி, நமக்கு வந்து இந்த தையல் தொழில் நம்பி நம்ம உட்காந்துட்ருக்கும்போது அந்த பைசா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த மாதம் 20,000 அப்படின்னு சொன்னால் அந்த 20,000 நமக்கு வந்து கிடைக்காது. அப்போ கம்மியான வருமானம் தான் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. நம்ம இன்றைக்கி கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி நம்ம வந்து இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்னோம்னாக்கி நாளைக்கு நமக்கு வந்து இந்த தையல் தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியாது. இதுதான் உண்மையானது. அதனால தான் சொல்கிறேன், ஒருத்தவங்கக்கிட்ட அதாவது பேசணும், பேசக்கூடாதுன்னு இல்லை. யாராவது கஸ்டமர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா பேசிக்கணும். ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் கூட வேண்டாம். 10 நிமிஷம் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம்தான். கஸ்டமர் துணி கொண்டு தந்தாங்களா, சரி வாங்கிக்கிட்டு எனக்கு வேலை இருக்குங்க, நான் தைக்க உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கிடணும். அதேமாரி 4 வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கி நம்ம ஹஸ்பண்டையோ
இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க பெரிய பிள்ளைலாம் இருந்தாங்கன்னாக்கி அவங்க நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, அவங்க சொல்லுங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கணும். அவங்களுக்கு என்னங்க, அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளால் அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சூழ்நிலையும் நம்ம பார்க்கணும்ல. இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டால் தான் நாளைக்கு நம்ம நல்லா இருக்க முடியும். இன்றைக்கி நம்ம கஷ்டத்துக்கு 4 பேர்கிட்ட போய் சொல்லணும்னா 4 பேர் வந்து நமக்கு வந்து பணம் கொடுத்து உதவி பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நாம் சம்பாதிச்சா தான் நம்ம வாழ முடியும். அதனால் நாளைக்கு கஷ்டப்படுற நேரத்தில் 4 பேர் வந்து நமக்கு 1 ரூபா துட்டுக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க இப்போ உள்ள காலத்தில். அதனால் தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி நம்ம டெய்லரிங் தொழிலை நம்பி இப்படி இருந்தால் நம்ம வந்து இந்த டெய்லர் தொழில் சக்ஸஸாகவும் ஆக முடியும். நல்லா அதாவது முன்னேறியும் வரலாம் இந்த தையல் தொழிலில். இப்போ அதே போலவே பார்த்திங்கன்னா ஒரு சில சகோதரிகள் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த கஸ்டமர் வந்து அதாவது துணி வந்து தச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க, எங்களுக்கு வந்து பேமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, காசு தர மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நானுமே ஆரம்பத்தில் அப்படி தான் நானுமே கஷ்டப்பட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்ட புதுசில் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கும் நிறைய கஸ்டமர் என்னை வந்து ஏமாற்றிருக்காங்க. அதாவது என்கிட்டையும் துணி தச்சு வாங்கிட்டு போயிட்டு, அதாவது நான் இன்றைக்கி 2 ப்ளவுஸ் கொடுங்க, இப்போ 4 ப்ளவுஸ் தந்தாங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து நாளைக்கு 2 ப்ளவுஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மெல்லாமல் 2 ப்ளவுஸ் கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட தந்துட்டு போயிடுவாங்க. சரி அவங்க அப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதேமாரி ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்ட டயத்தில் நானும் அதேமாரி தச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. வாங்கிட்டு போட்டதுக்கப்புறமா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க, இந்த ப்ளவுஸ் பெற கொடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் லாஸ்ட்டில் என்கிட்ட தந்த ப்ளவுஸில் 2 ப்ளவுஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. 2 ப்ளவுஸுக்குள்ள துணி என்கிட்ட அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கவும் மறந்துட்டேன். இப்போ நான் இருந்த இடத்துலேருந்து அவங்க காலி பண்ணியே போயிட்டாங்க. இப்போ நான் அந்த துணியை நான் என்ன செய்ய அப்படியே வச்சுருக்கேன். இப்போ எப்போமாவது வருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ ரெண்டு ப்ளவுஸ் தைச்சதுக்கான தையல் கூலியும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு எனக்கு அதுக்கான டைமும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா யார் எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியாது. போக 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 தான் புரிஞ்சுக்கிட முடியும். அதே மாதிரி ஒருத்தங்க வந்து 2 ப்ளவுஸ் கொடுங்க, 4 ப்ளவுஸ் கொடுங்க, மிச்சத்தை மெல்லமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டாலும் நீங்கள் வந்து அதை நம்பி நீங்கள் வாங்கி வைக்காதீங்க. அப்படி நீங்கள் இல்லை நீங்கள் மொத்தமாகவே வாங்கிட்டு போயிருங்கன்ட்டு ஒரேடியாக முடிச்சுருங்க. நீங்கள் இல்லை என்ன சரி அவங்க சொல்லுதாங்களா நம்ம அப்போ கொடுத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் எந்த கஸ்டமர்ட்டையும் வாங்காதீங்க. அதே போல் 10 ப்ளவுஸு 7 ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிடுங்க. என்னையும் இந்த மாதிரி தான் ஒரு கஸ்டமர் அதுலேயும் என்னையும் ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா தைக்க படித்த இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து தைக்க படித்து தச்சு பழகிட்டேன். தச்செல்லாம் பழகினதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து என் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தாங்க. அவங்க வந்து துணி எப்போதுமே வாங்குவாங்க. வருஷத்துக்கு எப்படியும் 4-5 ப்ளவுஸ் எப்படியும் என்கிட்ட தைக்க தான் தருவாங்க. தச்சு அப்போம்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இப்போ வீடு காலி பண்ணி போகிறதுனால இப்போ என்கிட்ட வந்து 7 ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தாங்க. 7 ப்ளவுஸுமே நான் தச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து காலி பண்ணி போகிறதுக்கு முன்னாடியே என்னந்து வாங்கிட்டாங்க. நான் அங்கேருந்து காலி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. நானும் அதே போல் கொடுத்துட்டேன். சரி கொடுத்தவங்க என்னடா அன்னைக்கு அவங்க நம்பர்லாம் என்கிட்ட இருக்குது. இப்போ நம்பரில் ஃபோன் பண்ணால் சொல்கிறாங்க, நீ வந்து ப்ளவுஸு சரியாகவே தைக்கலை, ஒரே வார்த்தையில் நீ ப்ளவுஸ் சரியாகவே தைக்கலை. ஏங்க இத்தனை வருஷமாக நீங்கள் உட்காந்து ப்ளவுஸ் போட்டுக்கிட்டு தானே இருந்தீங்களா? அப்போம்லாம் நான் தைச்சி தந்த ப்ளவுஸ் உங்களுக்கு சரியாக இல்லையா? இப்போ தான் நம்ம ப்ளவுஸ் தைச்சி தந்தது உங்களுக்கு சரியில்லாமல் போயிடுச்சா சொல்லுங்கள். அப்போ எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அப்போ நான் சொன்னேன், அந்த ப்ளவுஸில் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்கி, நீ லூஸாக தைச்சிருக்க அப்படின்னாங்க. அப்போ லூஸாக தைச்சிருக்கோம்னா நீங்கள் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணி தாரேன் அப்படின்னு. அவங்க இங்கே வந்து அவங்க அக்கா அவங்க அம்மா எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. இவங்க மட்டும் தனியாக போயிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தாரேன், ஃபிட்டிங் பண்ணி தாரேன். நீங்கள் வந்து இதுக்குள்ளே பேமெண்ட்டை நீங்கள் மட்டும் எனக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து பேமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் வரும்போது நீ என்னை வந்து ஃபிட்டிங் பண்ணி வாங்கிட்டு போங்க அப்படின்னு. இல்லை நான் இப்போ அங்கெல்லாம் வரமாட்டேன் ஜாஸ்தி, எனக்கு அங்கெல்லாம் வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி பேமெண்ட்டாவது பண்ணுங்கள், என்கிட்ட இப்போ கையில் தான் கேஷ் இருக்குது, ஜிபேயில் இல்லை, ஃபோன்பேயில் இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்னங்கிறது நியாயம்? இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள்லாம் எப்போ உங்களெல்லாம் நம்பி ஒரு கஸ்டமரை நம்பி துணி தைக்க உட்காருறது சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கேருந்து இத்தனை வருஷமாக நீங்கள் என்கிட்ட உட்காந்து துணி தைச்சி வாங்கிட்டு போனீங்க, அப்போம்லாம் நல்லா இருந்துச்சு ப்ளவுஸ், இப்போ தூர தள்ளி போனது நான் தைச்சது இந்த ப்ளவுஸுக்கு உங்களுக்கு அது இதுன்னு சொல்லி குறை சொல்லுதுங்களே. இப்போ இப்படிலாம் பண்ணுற கஸ்டமர்லாம் நீங்களாம் நம்பவே செய்யுதுங்க. 7 ப்ளவுஸ் 8 ப்ளவுஸ் 10 ப்ளவுஸ் தந்துட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிடுங்க. என்னைய மாதிரி யாரும் ஏமாறாதீங்க இப்படிப்பட்ட கஸ்டமர்கிட்ட.
அதே போல் காலையில் எந்திரிச்சதுமே வெந்நீர் வச்சு குடிச்சிட்டு நம்ம வந்து மத்தியானத்துக்கு பார்த்திங்கனாக்கி சாப்பாட்டில் எப்போதுமே அவிச்ச முட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இடைவெளியில் கொஞ்சோண்டு ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் 11 மணி போல். அதாவது நம்மளுக்கு வந்து எனர்ஜியாக இருக்கிறதுக்கு, நம்ம தையல் தொழிலில் எனர்ஜியாக இருந்து அதாவது சக்ஸஸை பண்ணுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம உடம்பையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடணும். ஏன்னா நாம் நல்லா இருந்தால் தானே அந்த தையல் தொழிலில் நம்ம வந்து ரன் பண்ண முடியும். நம்ம வந்து இப்போது ஒரு 4 பைசா இப்போது 1000 ரூபாய்க்கு உழைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கி அதில் 800 ரூபாய் ஆஸ்பத்திரிக்கு போட்டோம்னா அப்போ இதில் வந்து என்ன லாபம் இருக்குது? அதனால தான் அது வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு போடாமலே நம்ம வந்து உணவை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிடணும். இப்போ இதில் உணவு வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணுங்கிறதுல வந்து நம்ம வந்து இப்போ வாரத்தில் 3 நாளைக்கு கீரை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை எடுத்துக்கோங்க மத்தியான நேரத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலில் வந்து இந்த பேரிச்சம்பழம் அந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை நல்லா ஊற வச்சு காலையில் அடித்து பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு சுண்டல் இருக்கணும், அதை ஊற வச்சு முளைக்கட்டினதை சாப்பிட்லாம். பாசி பருப்பு அதை ஊற வச்சது முளைக்கட்டி அதுவும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கி நைட்டுக்கு எண்ணெய் சாப்பாடு அதிகமாக சாப்பிடாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி தான், நானாக இருந்தாலும் சரி, யாருமே எண்ணெய் பொருட்களை வந்து ஜாஸ்தி எடுத்துக்கிடாதீங்க. எண்ணெய் வந்து நமக்கு வந்து ஆகவே செய்யாது. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து இப்படி சத்தான ஆகாரம்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு எதுவுமே வராது. நம்ம பைசாவை 4 பைசா மிச்சப்படுத்தலாம். இப்போ பார்த்திங்கன்னா சீசன் டைம்லலாம் நமக்கு வந்து ஆர்டர் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து 10 ப்ளவுஸ் தைக்கணும், 8 ப்ளவுஸ் தைக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது வந்து நம்மளால் வந்து கொக்கி கட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து களைப்பாயிடுவோம். அப்போ என்ன செய்யலாம், கொக்கி கட்டுறதுக்கு வேறு ஆளை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டயத்துக்கு மட்டும், அதாவது சீசன் டைம் மட்டும் கொக்கி கட்டுறதுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு 10 ரூபா அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு ஆளை வச்சுக்கோங்க. கொக்கி பட்டாணிலாம் வைக்கிறதுக்கு நானும் அப்படி தான் வைப்பேன். வந்து நம்ம வந்து ஓயாமல் தைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சோர்வாக இருக்கும். சோர்வாக இருக்க நேரம் வந்து நம்ம வந்து சாங்ஸ் கேட்கலாம். சாங்ஸ் கேட்டுக்கிட்டே நம்ம வந்து அதாவது பாட்டு கேட்டுக்கிட்டே உட்காந்து துணி தைக்க ஆரம்பிக்கலாம். அப்படி நம்மளுக்கு வந்து அப்படி அதாவது அந்த டென்ஷன் வந்து அதை வந்து களைப்பு வந்து இந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து களைப்பு வந்து களைஞ்சிரும். அதனால் அப்படி பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு வேலையுமே கஷ்டம் அப்படின்னு நினச்சி மட்டும் செய்யாதீங்க. இப்போ இந்த தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஷ்டம் நினச்சி செஞ்சிங்கன்னா அது வந்து கஷ்டம். இதே வந்து நாளைக்கு நம்ம நல்லா வரப்போகிறோம், இதில் வந்து சக்ஸஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டும் நீங்கள் இந்த தையல் தொழிலில் இறங்குனீங்க அப்படின்ட்டு நினச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகலாம். அதனால் எந்த ஒரு தொழிலையுமே நீங்கள் வந்து கஷ்டம்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. நம்மளால் இதில் வந்து நல்லா வந்துடலாம், கஷ்டம் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு இப்போ வந்து 5000 ரூபாய்க்கு உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த 5000 ரூபா காசு நம்ம சும்மா இருந்தாக்கி நமக்கு யாருங்க தர இப்போ உள்ள காலகட்டத்தில்? யாராவது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு 5000 ரூபானாலும் சரி தான், 10,000 ஒரு 50 ரூபானாலும் யாராவது நமக்கு சும்மா இருந்தால் தருவாங்களா இப்போ உள்ள காலகட்டத்தில்? இப்போ நம்ம உழைச்சாதானே நமக்கு துட்டு. அதனால தானேங்க. அதனால் யார் என்ன வேணால் சொல்லட்டும், ஒரு தொழிலை கற்றுக்கிட்டிங்கன்னா அதை கடைசி வரைக்கும் ஜெயிச்சு காட்டுங்க. அதில் இருக்க ஆனந்தமே வேறு எங்கேயுமே இருக்காதுங்க. அதாவது நம்ம வீட்டில் உட்காந்தே நம்ம வந்து சம்பாதிக்கிறோம். அதனால் இந்த தொழிலை வந்து யாருமே அதாவது அலட்சியப்படுத்தாதீங்க. நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம அதாவது யார் கையிலையும் நிற்காமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து நமக்கு நம்மளே முதலாளி அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி தைக்கணும். அதாவது ஏதாவது நல்ல நாள் பெருநாள் சீசன் டைம், தீபாவளி டைம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல், அதுக்கப்புறம் அந்த மாதிரி டயத்துலலாம் நம்மளுக்கு வந்து எங்கேயுமே ஒரு கோயிலுக்கு கூட நமக்கு நேரமே இருக்காதுங்க. எனக்குமே சில நேரங்கள் அப்படி தான் இருக்கும். சில நேரங்கள் எல்லா வருஷமுமே எனக்கு அப்படி தான் இருக்கும். சரி, நம்ம வந்து உழைக்க தானே செய்தோம், நம்ம வீட்டில் சும்மா இருந்துக்கிட்டால் நம்ம வந்து கோயிலுக்கு போக முடியாமல் இருந்துட்டோம். நம்ம உழைக்கிறதுனால தான் நமக்கு வந்து கோயிலுக்கு போக முடியலை. சரி, நம்ம காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிடுவோம். அந்த தொழில் எனக்கு வந்து அதாவது இந்த இப்போது சீசன் டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகா நான் உன்னை பார்க்க வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு அது வரைக்கும் எனக்கு வந்து நல்ல எனர்ஜியும் உற்சாகத்தையும் நீ கொடு, நல்லா கால் கை பெலனை கொடு,
நான் வந்து நல்லபடியாக நான் வாங்கியிருக்க கஸ்டமருக்கு நல்லபடியாக நான் தைச்சி கொடுக்கணுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. அவர் அதே போல் நமக்கு வந்து எல்லா நாளுமே நல்லபடியாக நம்மளுக்கு வந்து நடத்தி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம சீசன் டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதாவது ஃப்ரீ ஆகும்ல ஒரு நாளைக்கு, அந்த டயத்தில் நம்ம வந்து கோவிலுக்கு தாராளமாக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அழகாக வரலாங்க. அதனால் நம்மளால் தைக்க ஆரம்பிச்சிலேருந்து நம்மளால் கோவிலுக்கு போக முடியலையே, ஒரு நல்லது கெட்டதில் கலந்துக்கிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே சும்மா இருந்துக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ணலாம், நம்ம வந்து உழைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம தீபாவளி டயத்தில் வந்து ஒரு 20,000 தைச்சோம், ஒரு 30,000 தைச்சோம், இல்லை ஒரு அதாவது மினிமம் ஒரு 5,000 தைச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆளுக்கிட்ட நம்ம வீட்டுக்காரங்கக்கிட்டே சொல்லும்போது நமக்கு அது எவ்வளோ பெருமையாக இருக்குது. அதான் நம்ம இத்தனை வருஷமாக நம்ம வந்து எங்கேயுமே வேலைக்கு போய் நம்ம வேலைக்கு போகவும் செய்யலை, உழைக்கவும் இல்லை. இந்த வருஷம் நான் இவ்வளோ உழைச்சிட்டேனே, இவ்வளோ நான் சம்பாதிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதான் அந்த டயத்தை வந்து நீங்கள் வந்து வீணடிக்காதீங்க. வெளியில் போகணும் வரணும்னு சொல்லிட்டு வீணடிக்காதீங்க. உங்கள் உடம்ப நல்லா அதாவது தைரியமாக எனர்ஜியாக வச்சுக்கிட்டு நீங்கள் துணி தைக்க ஆரம்பிங்க. அதே போல் சீசன் டைம் இல்லாத நேரத்துலேயே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 5 ப்ளவுஸு 6 ப்ளவுஸு ஒரு வாரம் பூரா வந்தாலுமே ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸு இல்லை ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸு அந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு தைங்க. அதுலேயும் 3 நாள் 4 நாள் உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும். எனக்கு வந்து தொழிலே மிகவும் ரொம்ப பிடிச்ச தொழில்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணுற இந்த தையல் தொழில் தான். ஏன்னா நான் வந்து மும்பைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகுது, எனக்கு 17 வருஷம் ஆகிடுச்சு. 17 வருஷத்துலேயே நான் அதாவது ₹1 கூட நான் சம்பாத்தியம் பண்ணதுன்னு இல்லை, என்னுடைய சொந்த உழைப்பில். ஆனால் இப்போ வந்து நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சோம்னாக்கி என் தையல் தொழிலை வச்சு தான் நான் வந்து இப்போ வந்து முதல்ல தம்பிச்சேன். இப்போ தான் மும்பைக்கு வந்து 17 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் எனக்கு வந்து இப்போ கை கொடுக்கறது பார்த்திங்கன்னா தையல் தொழில் தான். இப்போ நான் நினச்சோம்னாக்கி இப்போ இருந்தாலும் உட்காந்தான்னு வச்சுக்கிடுங்களேன், எனக்கு எப்படியும் நான் ஒரு சாதா ப்ளவுஸாக இருந்தாக்கி சாதா லைனிங் இல்லாத ப்ளவுஸாக இருந்தாக்கி ₹150 நான் வந்து தைச்சிருவேன். இப்போ ஒரு நாளைக்கு அதாவது ஒரு 3/4 மணி நேரத்தில் நான் தைச்சிருவேன். இப்போ 3/4 மணி நேரத்தில் ஒரு ₹150 நான் தைச்சிருவேன். அதான் எனக்கான ஏதாவது வீட்டு செலவுக்கு எனக்கு யூஸ் ஆகிக்கணும்ல அந்த ₹150. இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ சாதா ப்ளவுஸ் நான் ₹150 தைக்கிறேன் 3/4 மணி நேரத்தில் அப்படின்னு சொன்னாக்கி அப்போ ஒரு நாள் பூரா உட்காந்தோம்னா நான் எத்தனை ப்ளவுஸ் தைப்பேன். அதுலேயும் ஆல்ட்ரேஷன் துணிகள் வரத்தான் செய்யும். அப்போ அதுலேயும் இப்போ திங்கக்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ட்ரேஷன் மட்டும் நான் ₹500 ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். ஆனால் இத்தனை வருஷத்தில் நான் வந்து வெளியிலையும் வேலைக்கு போகலை. 17 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் அந்த துணியை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் துணி தைக்க கற்றுக்கிட்டேன். ஆனால் அது லேட்டாக கற்றுக்கிட்டாலும் லேட்டஸ்ட்டாக கற்றுக்கிடுவோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் என் கதை. லேட்டாக கற்றுக்கிட்டாலும் லேட்டஸ்ட்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் தையல் தொழில் வெரி 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 பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். நல்ல தொழில். எனக்கும் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் கை வலிக்கும், கால் வலிக்கும் இருக்க தான் செய்யும். நான் இந்த மாதிரிலாம் அதாவது ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டேன் ஜாஸ்தி. அதே போல் இது மாதிரி எனர்ஜியாக நல்லா ஊட்டச்சத்தாக இருக்க மாதிரி இந்த பொருட்கள்லாம் நான் வந்து சாப்பாட்டில் வந்து உபயோகப்படுத்திடுவேன். வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிடுவேன். இப்போ தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கி அதாவது அப்போமே எங்கள் வீட்டிலலாம் நான் வந்து படித்து முடித்ததுமே நீ தையல் கற்றுக்க அப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், அதில் என்னத்தம்மா வருமானம் வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு. அப்போது இல்லை தாய், இப்போ இல்லை, நீ பின்னாடி வந்து ஒரு நேரத்தில் வந்து உனக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொன்னாங்க. நான் இதெல்லாம் பெருசுப்படுத்தவே இல்லை. அப்போ வந்து எனக்கு அவ்வளோ விவரம் தெரியல. அப்போ வந்து அதெல்லாம் எப்படி இருக்க போகுது, ஒரு அது இப்போலேருந்து அப்போல்லாம் ஒரு ப்ளவுஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கி ₹80 ₹30 இந்த மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் இவ்வளோ தானே இருக்குது, இதில் என்னத்தை அவங்களுக்கு கிடச்சிட போகுது அப்படின்னு சொல்லி நான் அசால்ட்டாக சாதாரணமாக எடுக்க போனேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த தொழில் தான் எனக்கு இப்போ வந்து கை கொடுக்கு. பார்த்தீங்களா, ஒரு நேரத்தில் இந்த தையல் தொழிலை வந்து நான் அலட்சியப்படுத்தினேன். இதெல்லாம் என்னத்தை போட்டு ஒரு தொழில் அப்படின்ன மாதிரி நான் வந்து ஒரு நேரத்தில் அலட்சியப்படுத்தினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இனி நீ தையல் தொழில் விடு
அப்படின்னு சொன்னாலும் நான் விடுற மாதிரி இல்லை. எப்படி என்ன அதாவது கடவுள் வந்து எப்படி காலத்தை வந்து கணக்கு போட்டு கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். நான் ஒரு நேரத்தில் அலட்சியப்படுத்தின தொழில் இப்போ வந்து எனக்கு வந்து விடுன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேங்க. பார்த்தீங்களா? அதெல்லாம் நான் ஒரு நேரத்தில் அதாவது ஒரு சில நேரத்தில் இதெல்லாம் நான் நினைப்பேன், நம்ம இப்படியெல்லாம் இருக்க தானே செஞ்சோம், பண்ண தானே செஞ்சோம். நம்ம அம்மா வந்து எவ்வளவோ தையல் தைக்க போன்னு சொன்னாங்க, நம்ம போக மாட்டோம்னு சொல்லி நின்றுமே. ஆனால் இப்போ வந்து அந்த தையல் தொழிலை விட்டு நம்ம தூரம் போக மாட்டேங்குமே. எப்படியெல்லாம் நம்ம மாறி இருக்கோம். அதுபோல் அவங்க அம்மாவும் தப்பு சொன்னாங்க, அது கற்றுக்கதே நாளைக்கு பின்காலத்தில் ஒன்று கை கொடுக்கும், பின்காலத்தில் ஒன்று கை கொடுக்கும் அப்படின்னு. இப்போ நான் என் பிள்ளைங்கக்கிட்ட சொல்கிறேன், கற்றுக்கங்க தான் உங்களுக்கு பின்னாடி கை கொடுக்கும். நீங்கள் படிச்சுட்டு நாளைக்கு ஒரு வேலைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கல, இல்லை இன்னொருத்தவங்கக்கிட்ட கை கட்டி உங்களால் நின்று வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கனாலும், நீங்கள் வந்து ஒரு மிஷின் மட்டும் இருந்தால் போதும், நீங்களே அது முதலாளி ஆகிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதாவது இது வந்து இப்போது இதில் வந்து என்ன செலவுன்னு மிஞ்சி போனால் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கி ஒரு மிஷின் வாங்கணும் ஃபஸ்ட்டு. மிஞ்சி போனால் மிஷின், அதை தவிர்த்து நம்மளுக்கு வேறு எதுவுமே இதில் செலவு கிடையாது. அவ்வளோதான். இப்போ நான் என் பிள்ளைங்களுக்கு அந்த அட்வைஸ் கொடுக்குறேன். இப்போ எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, ஒரு நேரத்தில் நீ நான் துணி தைக்க போகணுன்னு சொன்னேன், போக மாட்டேன்ட்ட. இப்போ நீ வந்து அதாவது நீ இப்போ தைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நீ விடுற மாதிரி இல்லை. அப்போ எனக்கு அப்போவுமே கடவுள் வந்து காட்டியிருக்காரு பார்த்தீங்களா. இப்போ தையல் தொழிலுக்கு அப்போவுமே நான் கற்றுருந்தோம்னா இப்போ நான் எங்கேயோ போயிருந்திருப்பேன். அப்போ அதாவது கடவுளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இவளுக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுத்தா அவளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல் இப்போ வந்து எனக்கு ஆனால் இப்போ ரொம்ப நான் அந்த தையல் தொழில் வந்து ரொம்ப வந்து நான் வந்து அதாவது என்ன சொல்லலாம், ரொம்ப சந்தோஷப்படுத்தேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும். எனக்கு இன்னை வரைக்கும் அது வந்து நல்லா கை கொடுக்கும், எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது எனக்கு தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும். என்ன ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும், அதை எல்லாமே தாண்டி போனால் இன்றைக்கி கஷ்டம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நாளைக்கு நம்ம நல்லா இருக்க போகிறோம். எந்த வேலையில் தாங்க கஷ்டம் இல்லாமல் இருக்குது, எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அதான் அவங்கெல்லாம் வெளியில் போய் கஷ்டப்படுதாங்க. நம்ம வீட்டில் இருந்துமே நம்ம இதுக்கு வந்து கஷ்டமே கிடையாது. இது வந்து சந்தோஷமாக என்னோடய விருப்பப்படி நான் வந்து செய்கிறேன். அதே போல் யாருக்கெல்லாம் அந்த தையல் தொழில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது நீங்கள் உங்களுக்கு இந்த தையல் தொழில் வந்து கை கொடுக்கு அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தையலுக்கு தொழில் ரொம்ப பிடிச்சிருக்கு, கை கொடுத்துருக்கு. நான் ஒரு நேரத்தில் இருந்ததுக்கு நான் வந்து இப்போ இப்படி மாறுவேன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ வந்து தையல் தொழில்னால் நான் விட்டு தூர போக மாட்டேங்கிறேன். அந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து மாறிட்டேன். ஒரு நேரத்தில் வேண்டாம், அதில் என்ன கிடைச்சிட போகுது நினச்சேன்னா இப்போ வந்து இதை விட்டு தூர போக மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரி தான், நான் இதை தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த தையல் தொழிலை விட்டு நான் போகிறதே கிடையாது. அதாவது சீசன் டைம் இல்லையா, ஏதாவது ஒன்று தைக்க உட்காந்துருவேன். என் மிஷினை நான் சும்மாவே வைக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அதாவது சீசன் டைம் தான் இல்லை, சீசன் டைம் இல்லையா, சரி இன்றைக்கி சும்மா டெய்லி ஏதாவது ஒன்று தைச்சிருவேன். எனக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எனக்கு அதில் ஒரு ஆனந்தம். இப்போ வந்து எனக்கு இப்போ நான் தைச்சிக்கிட்டு இருக்க ப்ளவுஸே பார்த்திங்கன்னா எனக்கு தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே போல் எல்லாருமே தையல் கற்றுக்கங்க. இது வந்து இப்போ இல்லைனாலும் பின் காலத்தில் கையை கொடுப்போம். ஏதாவது சின்ன குழந்தைங்க வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், நீங்களுமே சரி தான். படிப்பு ஒரு சைடில் இருந்தாலுமே தையல் தொழிலை கற்றுக்கங்க. இப்போ இல்லைனாலும் உங்களுக்கு படிப்பும் கை கொடுக்கும். ஒரு நேரத்தில் படிப்பால் நீங்கள் இன்னொரு பக்கம் உங்களால் வேலைக்கு போக முடியலை அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா தையல் தொழில் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான தொழில். இது எல்லாருமே கற்றுக்கிடணும். எல்லா பெண்களுக்குமே தையல் தெரியணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் அந்த இப்போதைக்கு கை கொடுக்குறது பார்த்திங்கன்னா இது வந்து சந்தோஷமாக நான் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கேன். என் பெண் பிள்ளைகளுக்கும் நான் இதை தான் சொல்கிறேன், கற்றுக்கங்க அவ்வளோதான். நான் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா கூட என்னோடய வருமானம் இது வரைக்கும் இருந்ததில்லை. ஆனால் இப்போ என்னோடய வருமானம் அப்படின்னு சொல்லி நான் 4 பேர் முன்னாடி நான் நிமிர்ந்து நிற்கிறேன் அப்படின்னாக்கி எனக்கு இதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தையல் தொழில் தான்.
இதே போல் உங்களுக்கும் இதில் ஒரு அனுபவம் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.